தளபதி படை அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்டில் 16ஆம் தேதி மக்கள் சந்திப்பு இருந்தது. இப்போ 18ஆம் தேதியாக தள்ளி வச்சுட்டாங்க. இது ஒரு ஏமாற்றம் தான் சொன்னோம். ஏன் விஜய் அவர்களுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு கட்டுப்பாடுனா குறைஞ்சது இல்லைங்க. ஒரு 84 கட்டுப்பாடு, அதாவது 84 கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்சிக்குமே இந்த மாதிரி பண்ணுறது இல்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப வருத்தத்துடன் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிகள் ஒன்று பேசியிருப்பார். இது மீடியாக்கள் தான் வெளியே சொல்லணும் அப்படின்ற மாதிரி. இங்கே ஒரு இடத்துக்கே இப்படின்னா இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சுற்றுப்பயணம் இருக்குது. அதுக்கு என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியல. முடிஞ்ச அளவுக்கு விஜய் அவர்களை முடக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நேற்றுமே பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஒரு மக்கள் சந்திப்பு இருந்துச்சு. அது அவ்வளோ அழகாக நல்லபடியாக முடிஞ்சுது. தளபதி விஜய் அவர்களுமே நம்ம சைட்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வராதிங்க அந்த மாதிரி ஒரு நல்ல முறையில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சுமே இவங்க வேணும்னு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. 84 கட்டுப்பாடு எந்த கட்சிக்கு விதிப்பாங்க சொல்லுங்கள்? ஓகே, இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல செய்திங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வரதுக்கான சுற்றுப்பயணத்துக்கான தேதி அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இப்போ எல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் போனதுலேருந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு எப்படின்னு சொல்லிட்டு வருகிற 18ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. உங்களில் யார் யார் தளபதி பிடிக்குமோ அவங்களாம் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி அவர்கள் புதுச்சேரியில் பேசியது ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு போகுதுங்க. தமிழ்நாடு அரசியல் இவ்வளோ ஒரு பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். புதுச்சேரி அரசியுமே கொஞ்சம் உயர்த்தி தான் பேசியிருந்தார். நல்லா பண்ணுறாங்க புதுச்சேரியில் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லியிருந்தார். இன்னும் பாஜகவை பற்றி இன்னும் பேசுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் அந்த அளவுக்கு ஒன்றும் பேசலை. என்னன்னு தெரியல. எனக்கே மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் தான் பேசியிருந்தார். அதுக்கு அவங்க விடுத்த கட்டுப்பாடாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருப்பார். நானே எதிர்பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா திடீர்னு அப்படியே இறங்கிட்டார். இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம் அப்படின்றது நம்மளோட கருத்து. ஏன்னா அவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ தூரத்துலேருந்து போகிறாரு, அங்கே அவ்வளோ மக்கள் காத்துட்ருக்காங்க. அப்படின்ற போது இந்த இடத்த கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. பட் இருந்தாலும் தளபதி அவர்கள் பேசியது பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு.